எல்லா மக்களாலயும் ஒதுக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி பெண். அந்த பெண் படைச்ச சாதனைய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்படி உங்களுக்கு டெய்லி இந்த மோட்டிவேஷன் வீடியோ பிடிக்கும்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. அதுதான் நம்ம சாரா டக்கர் அம்மா. இவங்க வந்து 18ஆம் நூற்றாண்டுல வேல்ஸ் நாட்டுல பிறக்குறாங்க. பிறந்தவுனே அவங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கும்போது அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆரம்ப காலத்துல நம்மளும் மத்தவங்கள மாரி இல்லன்னு சொல்லிட்டு மிகவும் அவங்களுக்கு தனிப்பட்ட பாதிப்பு அவங்களுக்கு இருந்திருக்கு. சாரா டக்கரோட அப்பா வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட சமூக பணியெல்லாம் ஒவ்வொன்னா சின்ன வயசுலேருந்து சாரா டக்கர் அம்மாவுக்கு சொல்லி வளர்க்குறாங்க. நம்மளும் ஜீசஸ் போல மாறணும், ஜீசஸ் போல சமூக பணி நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்ன வயசுல ஆர்வம் கூட்டுது. அப்பந்தான் அவருடைய அண்ணன் வந்து ஜான் டக்கர் அவர் வந்து எல்லா நாட்டுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரு. அப்போ வந்து ஜான் டக்கர் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் உள்ள என்னென்ன பிரச்சனை, என்னென்ன கலாச்சாரம் எல்லாமே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சாரா டக்கர் நமக்கு கடிதம் எழுதுவாரு. அப்பந்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஜான் டக்கர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டில உள்ள திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வரும்போது அவரு வராரு குதிரை சவாரியில. அப்போ அவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒரு வீட்ல ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அந்த பெண்மணிய போய் சந்திச்சு, "கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிட்ட ஜான் டக்கர் கேட்டிருக்காரு. அந்த பெண்மணி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள பயந்து போயிட்டாங்க இவங்கள பார்த்து. ஏன் அப்படி பயந்து போகும்போது, இவரு "நான் என்ன பண்ணேன்? தண்ணி தானே கேட்டேன். தண்ணி தராம போயிட்டாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அங்க உள்ள சமுதாய மக்கள்ட்ட ஜான் டக்கர் விசாரிக்கும்போது, அந்நியர்கள் யாருக்கும் தண்ணி எடுத்து குடுக்கக்கூடாது. அந்த தண்ணி எடுத்து குடுத்தாலும் பார்க்கக்கூடாது. பார்த்தாலும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்கள்லாம் ஜான் டக்கர்ட்ட சொல்றாங்க. அதேபோல இல்ல பெண்களுக்கு ரொம்ப உரிமைகள் மறுக்கப்படுது. சதி அப்படின்ட்டு ஒரு 18ஆம் நூற்றாண்டுல இருக்குது. கணவன் இறந்தோனே மனைவியும் அந்த தீக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. பெண்களுக்கு இப்படி ரொம்ப தன் உரிமை மறுக்கப்படுற செயல்கள் ஜான் டக்கரும் தொடர்ந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த வருத்தத்தோட சாரா டக்கர் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சாரா டக்கர் அம்மா அத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் தான் ஒரு 4 செவுத்துக்குள்ள என்னால மாற்றுத்திறனாளின்ட்டு நான் 4 செவுத்துக்குள்ள முடங்கியிருக்கேன். என்னைய போல எந்த பெண்ணும் இந்த மாரி இருக்கக்கூடாதுண்ணே. என்னுடைய 20 பவுன் நகைய தரேன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கல்விய குடு. கல்விய குடுத்தா அவங்களுக்கு நல்ல தெளிவாவாங்க. இந்த சமூகத்தில மதிக்கிற மாரி அவங்களும் வருவாங்கன்னு சொல்லிட்டு தன் 20 பவுன் நகைய அவங்க அண்ணனுக்கு அனுப்பி விடுறாங்க. தமிழ்நாடு வந்து எங்க இருக்குன்னே தெரியாது. அதுல இந்தியா வந்து எங்க இருக்குன்னே தெரியாது. இவங்க இருக்கிறது வேல்ஸ் நாட்ல. ஆனா என்னைய மாரி எந்த பெண்ணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் 20 பவுன் நகைய வந்து ஜான் டக்கருக்கு அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டது மட்டும் இல்ல, ஜான் டக்கர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில ஃபர்ஸ்ட்டு சாரா டக்கர் ட்ரெய்னிங் காலேஜ் வந்து திருநெல்வேலியில ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்றாங்க. அதனால ஏராளமான பெண்கள் அதுல வந்து இலவசமா படிக்கிறாங்க. சாரா டக்கர் அம்மா தொடர்ந்து அது வந்து ஒரு 13 வருஷம் தான் அவங்களால பண்ண முடிஞ்சுச்சு. அந்த கல்வி என்னால தொடர்ந்து எதுவும் என்னால பண்ண முடியல. அது இழுத்து மூடுற சூழ்நிலை எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட சாரா டக்கர் அம்மா சொல்றாங்க. தொடர்ந்து 13 வருஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடுற சூழ்நிலை வருது. சாரா டக்கர் அம்மா விடுறத அவங்களால ஏத்துக்கொள்ளவே முடியல. தொடர்ந்து ஒரு அடுத்த சில நாட்களே சாரா டக்கர் அம்மா இறக்குறாங்க. இத கண்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3 பேரும் நம்ம சாரா டக்கர் அம்மா செய்த பணிய நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து லண்டனுக்கு போறாங்க. லண்டன் போயிட்டு அவங்க ஒரு 800 பவுண்ட் கிட்ட கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணிட்டு நேரா நம்ம தமிழ்நாட்டில உள்ள திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து சாரா டக்கர் ஸ்கூல், சாரா டக்கர் காலேஜ் இப்படி ஏராளமான பெண் பிள்ளைக்கு முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ, சாரா டக்கர் இல்லன்னாலும் சாரா டக்கர் நினைவா நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னாலே சாரா டக்கர் அம்மா தான். சாரா டக்கர் அம்மா பணிய போல நம்மளும் ஒவ்வொருத்தரும் செய்றது நம்மளுடைய மிகப்பெரிய கடமையா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு 2, 3 பிள்ளைங்கள நீங்க படிக்க வச்சாலே சாரா டக்கர் அம்மாவுடைய செய்த பணிய நீங்களும் செஞ்ச மாரி தான். சாரா டக்கர் அம்மாவுக்கு 3 பேரு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் போல உங்களுக்கு யார் 3 பேரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.